இன்னைக்கு நம்ம பிரவீன் உத்தராத்தில் ஃபர்ஸ்ட் பேப்பரில் இருக்கிற 5th रोमन पठित कविता संग्रह के आधार पर किसी एक कवि की काव्यगत विशेषताओं का परिचय दीजिए. நீங்கள் படித்த கவிதைகளை இருந்து அதை ஆதாரமாக வச்சு கீழே கொடுக்கப்பட்டிருக்கிற கவிஞர்களை இருந்து உங்களுக்கு தெரிஞ்ச ஏதோ ஒரு கவிஞனுடைய காவியகத் விசேஷத்தாவனுடைய பரிச்சய இன்ட்ரோவை எழுதுங்க. இந்த காவியகத் விசேஷத்தாவும் கவிஞர்கள் தன்னுடைய படைப்பை ஜெயிக்க வைக்கணும், மக்களுடைய மனசில் ஆழமாக பதிக்கணும், சமுதாயத்தில் ஒரு நல்ல அங்கீகாரம் பெறணும் அப்படின்றதுக்காக தன்னோட படைப்பில் என்னென்ன ஸ்பெஷாலிட்டிஸ் சிறப்புக்களை யூஸ் பண்ணி எழுதியிருக்கிறாங்களோ அந்த சிறப்புக்களை பரிச்சய இன்ட்ரோவாக எழுதுங்க. இந்த காவியகத் விசேஷத்தாவும் அப்படின்ற கொஷின் நம்மளுக்கு 3rd ரோமன்லேயும் கேட்டிருக்கிறாங்க. இந்த ரோமனில் பிராச்சீன் பதிய சைனிகா அப்படின்ற புக்கில் இருக்கக்கூடிய கவிஞர்களுடைய காவியகத் விசேஷத்தாவை எழுதுங்க. பிராச்சீன் பழங்காலத்தில் என்னென்ன கவிஞர்கள் பிறந்து வளர்ந்து நம்மளுடைய ஹிந்தி சாகித்யத்துக்கு சேவை செஞ்சுருக்கிறாங்களோ அந்த கவிஞர்களுடைய காவியத்தில் அவங்க என்னென்ன ஸ்பெஷாலிட்டிஸை யூஸ் பண்ணி எழுதியிருக்கிறாங்களோ அந்த ஸ்பெஷாலிட்டிஸை இன்ட்ரோவாக எழுதுங்க. இதுதான் 3rd ரோமனாக இருக்குது. ஆனால் நம்ம இப்போ 5th ரோமன் நவீன் பதிய சைனிகா. நவீன் மாடர்ன் வேர்ல்டில் என்னென்ன கவிஞர்கள்லாம் பிறந்து வளர்ந்து நம்மளுடைய ஹிந்தி சாகித்யத்துக்கு சேவை செஞ்சாங்களோ அந்த கவிஞர்களுடைய காவியத்தில் அவங்க என்னென்ன ஸ்பெஷாலிட்டிஸை யூஸ் பண்ணி எழுதி தன்னுடைய காவியத்தை வெற்றி பெற செஞ்சாங்களோ அந்த கவிஞனுடைய காவியகத் விசேஷத்தாவும் எழுதுங்க. இந்த ரோமனில் இருக்கிற மைத்திலி சரண் குப்த் அப்படின்ற கவிஞனுடைய காவியகத் விசேஷத்தாவை இப்போ நம்ம பார்க்கலாம். இது 15 மார்க் கொஷினை சேர்ந்ததாக இருக்குது. மைத்திலி சரண் குப்த கவி பரிச்சய. இந்த மைத்திலி சரண் குப்தனுடைய பரிச்சய इंट्रोडक्शन. मैथिली शरण गुप्त का जन्म सन 1886 में हुआ. மைத்திலி சரண் குப்தனுடைய ஜென்ம அவர் எப்போ பிறந்தாருன்னா 1886 பிறந்தாரு. जन्मस्थान है झांसी जिले के चीरगांव नामक स्थान. இவர் எந்த இடத்துல பிறந்தாருன்னா ஜான்சி அப்படின்ற ஒரு ஊரில் இருக்கக்கூடிய சீர்காவ் ஒரு சின்ன கிராமத்தில் चीरगांव அப்படின்ற கிராமத்தில் இவர் பிறந்தாரு. உன்கா பரிவார் வைஷ்ணவ் பரிவார் தா. இவங்களோட ஃபேமிலி ஒரு வைஷ்ணவ் விஷ்ணு கடவுளில் கும்பிடக்கூடிய ஒரு பரிவார் ஃபேமிலியாக இருந்தாங்க. உன்கோ கவிதா கர்னே கி பிரேரணா உன்கி பித்தா சே மிலி. இவருக்கு மைத்திலி சரண் குப்தனுக்கு கவிதை எழுதணும் அப்படின்ற இன்ஸ்பிரேஷனை தன்னுடைய அப்பா தான் கொடுத்தாரு. வே ராம் கே அனன்ய பக்தி தே. இவர் ராமனுடைய ஒரு பரம பக்தராக இருந்தார். புராण और समाज में पीड़ित नारियों की ओर पाठकों का ध्यान खींचने उनके काव्य का उद्देश्य रहा. समाज சொசைட்டியில் பீடித் நாரியோ பாதிக்கப்பட்ட பெண்களுடைய எண்ணங்கள் அவங்களோட மனசில் என்ன தோணுது அப்படின்ற விஷயத்த ஒரு பாட்டக்கும் இந்த விஷயத்த பாட்டுக்கும் ரீடர்ஸ் கிட்ட சேர்த்து இந்த விஷயத்தில் பாட்டுக்கோ ரீடர்ஸை அவங்களோட கவனத்தை இந்த பக்கம் சாய்க்க ஆசைப்பட்டாரு. உன்கே காவியம் கா உதேச ரஹா. அந்த பாதிக்கப்பட்ட பெண்களுடைய மனசில் என்ன எண்ணங்கள் இருக்குதோ அந்த எண்ணங்களை எழுதி பாட்டுக்கும் ரீடர்ஸோட மனசை இந்த பாதிக்கப்பட்ட பெண்களோட பக்கத்தில் திருப்பணும், அவங்களுக்கு ஆதரவாக இருக்கிற மாதிரி திருப்பணும் அப்படின்றது தான் அவருடைய காவியத்தில் ஒரு பெரும் குறிக்கோளாக இருந்தது. வே ராஷ்டிரிய கவிஹே. அவர் தேசப்பற்று உள்ள கவிஞராக இருந்தார். காவியகத் விசேஷத்தாயே மைத்திலி சரண் குப்த். இந்த கவிஞனுடைய காவியத்தில் அவர் என்னென்ன ஸ்பெஷாலிட்டிஸை யூஸ் பண்ணியிருக்கிறாரோ அந்த ஸ்பெஷாலிட்டிஸ். गुप्त की काव्यगत विशेषताएं हैं. पौराणिक कथाओं द्वारा मनुष्य को भाग्यवाद छोड़कर आशावाद बनाना. மைத்திலி சரண் குப்தனுடைய நிக்நேம் தான் குப்தஜி. அவர் தன்னுடைய காவியத்தில் என்னென்ன ஸ்பெஷாலிட்டிஸை யூஸ் பண்ணுவாருன்னா பௌராணிக் ஓல்டன் கதைகளை அதன் மூலமாக மனிதனுடைய பாக்கியவாத் அந்த அதிர்ஷ்டத்தை விடணும், மனிதன் அந்த லக் அப்படின்ற விஷயத்தை விட்டுட்டு நம்பிக்கையோடு செயல்படணும் அப்படின்றத தன்னுடைய பௌராணிக் கதாயே தன்னுடைய பழங்கால கதைகள் மூலமாக அவர் சொல்கிறாரு.
வே கஹ்தே ஹே அவர் சொல்கிறாரு, நர் ஹோ நாரிஷ் கரோ நா மன் கோ. நர் ஹோ மத்லப் ஹே மனுஷ்ய, மனுஷ்யதா. நர் ஹோ மனிதனே, நாரிஷ் கரோ நாசமாக்காத, ந மன் கோ உன்னுடைய மனுஷனை நீயே, உன்னுடைய மனதை ஹிருதயத்தை நீயே அழிக்காத, நாசமாக்காத. உஸ்மேம் வீரதா சதுராயி சாலாக்கி ஹோஷியாரி ஹோன் ஹாரி சப் ஹே உன்னுடைய ஹிருதயத்தில் மனதில் வீரம், சதுராயி புத்திசாலித்தனம், சாலாக்கி தந்திரம், ஹோஷியாரி புத்திசாலித்தனம், ஹோன்ஹாரி மாண்புமிகு ஹானரபிள் மரியாதை தரக்கூடிய விஷயம், இது எல்லாமே உன்னுடைய ஹிருதயத்தில் இருக்குது. அத்தக உஸ்கோ ஆஷாவாதி பனானா ஹே. இந்த எல்லா விஷயத்தையும் இருக்கிற காரணத்தினால நீ நம்பிக்கையோடு செயல்படுறது ரொம்ப அவசியமாக இருக்குது. நீ எதுக்கு அந்த அதிர்ஷ்டத்தை நம்பி உட்காந்துருக்கிற, லக்கை நம்பி உட்காந்துருக்கிற? உனக்கு இந்த எல்லா குணங்களும் இருக்குது. நீ அந்த குணங்களை நம்பிக்கையாக வச்சு செயல்படணும் அப்படின்னு சொல்கிறாரு. குப்தஜி கி காவியகத் விசேஷதாயே ஹே சர்வ தர்ம கா சம்மான் தேனா. குப்தஜினுடைய காவியத்தில் அவர் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக யூஸ் பண்ணக்கூடிய ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, சர்வ எல்லா மதத்தையும், தர்ம எல்லா ரிலிஜியனையும், சம்மான் தேனா ஒரு ஈக்குவலான மரியாதை தருறாரு. சாகேத் மேம் ராம் ஹோ ஹே. சாகேத் அப்படின்ற படிப்பில் ராமனுடைய மகிமையை பற்றி சொல்கிறாரு. தோ துவாபர் மேம் ஸ்ரீகிருஷ்ண அப்படின்னா, துவாபர் அப்படின்ற படிப்பில் ஸ்ரீகிருஷ்ணருடைய மகிமையை பெருமையை சொல்லியிருக்கிறாரு. காபா और करबला में मुसलमानों के धर्म गुरुओं और तीर्थ स्थान के सम्मान. காபா கர்பாலா அப்படின்ற படைப்பில் முஸ்லிம்ஸ்னுடைய ரிலீஜனில் அவங்க என்னென்ன விஷயத்தை ஃபாலோ பண்ணுவாங்களோ அந்த விஷயத்தையும் அவங்க தீர்த்த யாத்திரை செல்கிறதுக்கு சமான், ஈக்குவலாக அது இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம ஹிந்து ரிலீஜனில் நம்ம எப்படி தீர்த்த யாத்திரைக்கு செல்கிறோமோ அந்த நிகராக இந்த முஸ்லிம்ஸ்னுடைய தர்மத்தில் இருக்கக்கூடிய விஷயம், அவங்களோட ரிலீஜன் இருக்கக்கூடிய விஷயம் அதுக்கு நிகரமாக இருக்குது. யசோதரா மேம் பௌத்த தர்ம தோ குருகுல் மேம் சிக்கு தர்ம கா சம்மான். யசோதரா அப்படின்ற படிப்பில் புத்தனுடைய தர்மத்தை சொல்லியிருக்கிறாரு. குருகுல் அப்படின்ற படிப்பில் சிக்கிம்னுடைய தர்ம அதனோட ரிலிஜனுடைய மகிமையை சொல்லியிருக்கிறாரு. இது எல்லாத்தையுமே சமமான மரியாதையை தர்றாரு. குப்தஜி கி சமதர்ம பாவனா படி விசேஷதா ஹே. இந்த விஷயம் குப்தஜினுடைய சம எல்லா தர்மமும் எல்லா ரிலீஜனும் சமம் அப்படின்ற பாவனா எண்ணம் பெரிய விசேஷதா ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது. குப்தஜி கி காவியகத் விசேஷதாயே ஹே. குப்தஜினுடைய காவியகத் விசேஷதாயே வர்த்தமான் யுகமே தற்போது இந்த டைமில் இந்த யுகில் हमारे समक्ष निर्मल और बहुमयी பக்தி கி உத்பாவனா. இந்த டைமில் இந்த யுகில் நம்ம எல்லாருக்குமே நிர்மல், மல் அப்படின்னா டர்ட்டி, நிர்மல்னா பியூர் அவுர் மற்றும் பாவமைய எண்ணங்களுடைய பக்தி அந்த விஷயத்தை தோற்றமாக அளிக்கிறாரு. आधुनिक प्रगति में उन्होंने व्यष्टि की अपेक्षा समष्टि के हित चिंतन में अधिक विश्वास प्रकट किया है. இந்த ஆதுனிக் இந்த மாடர்ன் காலத்தினுடைய முன்னேற்றத்துக்காக இந்த மைத்திலி குப்தஜின் வேற்றுமையில் ஒற்றுமை. இந்த இந்தியாவுக்கு நிறைய மதம் இருக்குது, நம்ம எல்லாருமே வேற்றுமையாக இருந்தாலும் நம்ம ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்ற ஒரு நல்ல சிந்தனையை ரொம்ப அதிகமாக பிலீவ் பண்ணி நம்மளுக்கு வெளிப்படுத்துகிறாரு. அந்த வேற்றுமையில் ஒற்றுமை அப்படின்றதுக்காக தான் இவர் எல்லா தர்ம எல்லா ரிலீஜனையும் எல்லா மதத்தையும் சமமான மரியாதையை தராரு. குப்தஜி கே காவியமே கல்யாணிக்காரி பாவனாயே ஹே. குப்தஜினுடைய காவியத்தில் இந்த உலகம் நல்லா இருக்கணும் அப்படின்ற எண்ணங்கள் கொட்டி கிடக்குது. குப்தஜி ஈஸ்வர் கோ சர்வ நியந்தா और சர்வவியாபிக் மான்தே ஹே. குப்தஜி ஈஸ்வர் இந்த கடவுளுடைய கேரக்டரை நம்ம எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடியவர். அதுவும் இல்லாமல் அவர் எல்லா இடத்துலையும் இருக்கிறாரு. யூனிவர்ஸில் எல்லா இடத்துலையும் அவர் இருக்கிறாரு அப்படின்ற கேரக்டரில் சொல்கிறாரு. பீடித் நாரியோं के प्रति கவி ஹிருதய மேம் சகானுபூதி ஹே. பீடித் இந்த சமுதாயத்தில் பாதிக்கப்பட்ட நாரியோ உமன்ஸ் பெண்கள் மேலே கவிஞருக்கு
கவிஞனுடைய ஹிருதயத்தில் மனதில் ஒரு பெரிய அனுதாபம் இருந்தது. पद्य चैनिका के आधार पर गुप्त जी की काव्यगत विशेषताएं. पद्य चैनिका நவீன் பத்ய சைனிக்காவில் ஆதாரமாக வச்சு குப்தஜினுடைய காவியத்தில் அவர் என்னென்ன ஸ்பெஷாலிட்டிஸை யூஸ் பண்ணியிருக்கிறாரோ அந்த ஸ்பெஷாலிட்டிஸ். पद्य चैनिका में गुप्त जी की 2 कविताएं हैं. पद्य चैनिका नवीन पद्य चैनिकाவில் குப்தஜி மைத்லி சரண் குப்தனுடைய 2 கவிதைகள் இருக்குது. இந்த 2 கவிதைகளை ஆதாரமாக வச்சு தான் அவர் தன்னுடைய காவியத்தில் என்னென்ன ஸ்பெஷாலிட்டிஸை யூஸ் பண்ணி எழுதியிருக்கிறாரு அப்படின்ற விஷயத்தை நம்மளால் பார்க்க முடியும். பார்க்குறோம். ये कविता यशोधरा घंट काव्य से लिया गया है. ஒரு கவிதை வந்து யசோதரா அப்படின்ற ஒரு மாபெரும் காவியத்திலேருந்து கொடுத்துருக்குறாங்க. பாரதிய நாரி की मनो भावना और त्याग का यथार्थ चित्रण है. நவீன் பத்ய சைனிக்காவில் குப்தஜினுடைய 2 கவிதைகள் கொடுத்துருக்குறாங்க. அதில் ஒரு கவிதை தான் இந்த யசோதரா. இந்த யசோதரா அப்படின்றது யசோதரா கண்ட காவியம், ஒரு காவியத்தில் இருந்து கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு கவிதை. பாரதிய நாரி, இந்த பாரத நாட்டில் இருக்கக்கூடிய நாரி பெண்களுடைய மன வருத்தத்தையும் அவங்களோட மனத்தில் என்ன எண்ணம் இருக்குதோ அந்த எண்ணத்தையும் அவங்களுடைய தியாகத்தையும் யதார்த்த சித்திரன் ஹே யதார்த்தமாக வர்ணனை செஞ்சுருக்கிறாரு. विरहिणी नारी पात्र की करुण व्यवस्था प्रकट करने की ही कवि का उद्देश्य है. விரஹிணி தன்னுடைய கணவனை விட்டு பிரிஞ்சு இருக்கக்கூடிய நாரி, அந்த உமன் பெண்ணினுடைய பாத்திரத்தை பார்த்து கருணைப்பட்டு அந்த பெண்ணினுடைய மன வருத்தத்தை அவங்களோட வலியை வெளிப்படுத்துகிறாங்க. அதுதான் இந்த கவிஞனுடைய ஒரு பெரிய குறிக்கோளாக இருக்குது. ஒரு விரஹிணி தன்னுடைய கணவனை பிரிந்து இருக்கக்கூடிய அந்த நாரி, அந்த பெண்ணினுடைய மனசில் என்ன வருத்தம் இருக்குதோ அந்த வருத்தத்தை இந்த சமுதாயத்துக்கு காமிக்கணும். அவங்களுக்கு எந்த அளவு பெயின் இருக்குது, வலி இருக்குது, அவங்க எந்த அளவு சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்க, தியாகம் செஞ்சாங்க, அவங்களுக்கு எந்த அளவு பொறுத்துக்கொள்ளும் தன்மை இருக்குது, இந்த விஷயத்தை சொசைட்டி மக்களுக்கு காமிக்கணும் அப்படின்றதுக்காக யசோதரா அப்படின்ற கண்ட காவியத்தில் இருந்து ஒரு கவிதையை நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. நம்ம பேலன்ஸ் இருக்கக்கூடிய எஸ்ஸேவை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தன்யவாத்.